ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சேதுபதி வந்து தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்றாங்க, நான் தான் வந்து சாரின்னு எழுதி அப்படி போஸ்டர் ஒட்டியிருந்தேன், உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் அப்படின்னு சொல்றாரு. உடனே தமிழ்ச்செல்வி, நம்ம 2 பேத்துக்குள்ள இருந்த விஷயத்தை இப்படி ஊர் ஃபுல்லா ஒட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ சேது, அன்னைக்கு இவ தான் சொன்னா 4 செவத்துக்குள்ள மன்னிப்பு கேட்டா மட்டும் போதுமான்னு கேட்டா, அதனால இப்படி ஊர் ஃபுல்லா பேனர் போஸ்டர்லாம் வச்சிருக்கோம். இப்போ என்னடானா இது இப்படி எல்லாத்துக்கு முன்னாடியும் சொல்லிட்டீங்க, புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைன்னா நம்ம வீட்டுக்குள்ள தான் இருக்கணும்னு சொல்றா. எப்படி இவ சொல்றது புரிஞ்சுக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இதுக்கப்புறமா ஈஸ்வரி அண்ட் சாவித்ரி இவங்க 2 பேருமே வந்துட்டு நல்லா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி வந்து ஈஸ்வரி கிட்ட வெள்ளக்கொடி பறக்க விடுறாங்க. நம்ம வந்து சமாதானமாயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து அதை வந்து அவங்க ஏத்துக்கல. என் பையன் கல்யாணத்துக்கு வந்து நடக்கவே கூடாதுன்னு சொல்லி இது பண்ணீங்களா, அதே மாதிரி உங்க பொண்ணு கல்யாணமும் எப்படி நடக்குதுன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா போஸ் வந்துட்டு அங்க செங்கல் சூளையில ஒரு பொண்ணுகிட்ட சிரிச்சுட்டு பேசிட்டு இருக்காரு. அவருக்கு அந்த பொண்ணு பேசவுமே பிடிச்சிருது. ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட பழக ஆரம்பிக்கிறாரு. ஆனா வந்துட்டு இந்த விஷயம் காவியாக்கு ப்ளஸ் காவியாவோட அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. ஆல்ரெடி அவர் தாமரை கிட்ட பேசினாரு அப்படிங்கிறதுக்காக தான் காவியா இவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த விஷயமும் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், என்ன நடக்கும்னே தெரில. இப்போ சேது வந்துட்டு கருப்பு இவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காரு. நான் இவ்வளோ தூரம் வந்துட்டு மன்னிப்பு கேட்டேன், ஆனாலும் அவ அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்பனா இதை விட ஏதாவது பெருசா நீ செய்யணும், அவளை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்றாரு. நான் வந்து உன் புருஷன் தான், என் பொண்டாட்டி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம அவ காலில் விழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறாரு சேது. ஆனா அந்த விஷயத்த சொல்லாம அவர் வந்துட்டு அந்த ஐ எம் ப்ரௌட் பொண்டாட்டி தாசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷர்ட் வச்சிருப்பாரு. அதை வந்து முன்னாடி போட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட காமிச்சிருப்பாரு. அதை வந்து போட்டு அவகிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்துட்டு அவங்க ரூம்ல போட்டிருக்காரு. தமிழ்ச்செல்வி பார்க்குறாங்க. பார்த்துட்டு எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. இங்கே பாரு தமிழே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி காட்டுறாரு டிஷர்ட்டை. அப்போவும் அவங்க எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. ஏன் இப்போவும் மன்னிப்பு கேட்டால் சாரியும் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேற, இப்படி நான் சொன்னாலும் அதுக்கும் எந்த ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சேது. என்னால் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் எதையும் மறக்க முடியலங்க, தயவு செஞ்சு பேசாமல் போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி தான் அவங்கள வந்து சரி பண்ணுறது, அவங்க கிட்ட வந்து சாரி எப்படி அக்செப்ட் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லி சேது யோசிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.